60,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன இந்த சாம்சங்கோட S24 FE இப்ப 30,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா சாம்சங்னு பேர் வச்சாவே முரட்டு முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஆக்சுவலா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த சேல்ல நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இந்த போன்ல இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் இல்லாம இதோட நெகட்டிவும் சேர்த்து யாருக்கு செட் ஆகாது அப்படின்றத கிளியரா சொல்ல போறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஹைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பாக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள உங்களுக்கு சார்ஜர் வராது. இதை ஓபன் பண்ணும்போது வழக்கமான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உள்ள ஒரு ஸ்மார்ட் போன் கிடைச்சிரும். அப்புறம் ஒரே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள இன்னுமே ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அதை எப்ப தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த டிஸ்பிளே பத்தி பேசும்போது இங்க நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஒரு சில குறையும் இருக்கு. இங்க பாசிட்டிவ்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இங்க உங்களுக்கு 6.7 இன்ச்ல ஃபுல் HD AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டின்னு பார்க்கும்போது இங்க நல்லா தரமா கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது இன்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி நல்லா சிறப்பாவே கொடுத்திருக்காங்க. யூடியூப் பக்கம் போறீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்புறம் இந்த டச் ரெஸ்பான்ஸ்லயும் பெரிய குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா எங்க குறை வச்சிருக்காங்கன்னா இங்க இந்த டிஸ்ப்ளேல இந்த பிளாக் பார்லாம் இருக்குல்ல, பாட்டம் சைட்லயும் சைட்லயும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கிற போன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாலும் இதுல இன்னும் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு சின்ன குறை. இது இல்லாம இதோட பில்ட் குவாலிட்டி சைட் போகும்போது நல்லா மாஸ்க் காட்டியிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து சைட் ஃப்ரேம் வந்து ஃபுல்லா அலுமினியம் பில்டு தான். நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி கையில பிடிக்கும் போது ஃபீல் ஆகுது. இது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தா ஓரளவுக்கு காப்பாத்திடலாம். ஆனா வாரண்டியில கிளைம் ஆகுது அப்படின்றதுனால பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம என்னதான் இதுல பில்டு குவாலிட்டி பாசிட்டிவா இருந்தாலும் இதுல ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா கையில பிடிக்கும் போது சில நேரம் நல்லா வலிக்கிட்டு போகுது. அதனால ஒரு நல்ல கேஸை போட்டு இதை பாதுகாத்துக்கிறது நல்லது. அப்புறம் இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இங்க உங்களுக்கு செக் பண்ணும்போது 211 கிராம் வரலியமான வெயிட் இருந்தாலும் கையில பிடிக்கும் போது அந்த அளவுக்கு வெயிட்டை நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். அப்புறம் ஃப்ரண்ட் சைடுல இங்க உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவுக்கு நல்லாவே அக்யூரேட்டா வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த போனோட ஸ்டோரேஜை பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு டீசென்டான ரீடர் ரைட் ஸ்பீட் நீங்க எதிர்பார்க்கலாம். இதோட சேர்த்து நான் வாங்கியிருக்கிறது இந்த 8GB 128GB வேரியன்ட் தான். இங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது எக்ஸினோஸோட 2400E ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னது எக்ஸினோஸா அப்படின்னு கேக்குறீங்களா? இது ஹீட்டிங் இருக்கா இல்லையான்றத கொஞ்ச நேரத்தில் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெஞ்ச் மார்க்கை பற்றி பேசிடுவோம். இங்கே ஆண்ட்ராய்டுல பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 1.9 மில்லியன்லேருந்து க்ளோஸ் டு 2 மில்லியன் வரலியமான பெஞ்ச் மார்க் ஸ்கோர் கிடைச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் 3D மார்க் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் ரன் பண்ணும்போது எனக்கு அப் டு 72% வரலியமான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. என்ன ஹீட்டிங் அப் டு 47 டிகிரி செல்சியஸ் வரலையும் போகுது. இதோட சேர்த்து அந்த தெர்மல் த்ராட்லிங் ரன் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சிச்சு. ஆனால் இதோட ரியல் டைம் யூசேஜை பற்றி பேசும்போது இன்டோர் அண்ட் ஆஃபீஸ் யூஸ்க்காக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா சாலிடாக இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அவுட்டோரில் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணும்போது இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரக்ட் சன்லைட்லையோ இல்லை இன்டைரக்ட் சன்லைட்லையோ இந்த ஃபோன் ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் ஆகுது. ரேண்டமாக ஹீட் ஆகுது. சில நேரம் ஹீட் ஆகலை, சில நேரம் ஹீட் ஆகுது. அந்த பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது. அதனால் இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பிளே பண்ணுறவங்களும் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னன்னா இங்கே BGM மாதிரியான கேம்ஸில் உங்களுக்கு 90 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்மூத்தில். இதே நீங்கள் HDR பக்கம் போறீங்கன்னா 60 FPS சொல்லிமான சப்போர்ட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் டீசென்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஃபுல் டைம் கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து இதோட பேட்டரி லைஃப் சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு 4700 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து 15 வாட்ல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் இந்த 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜின்றது பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாது. இந்த 25 வாட் கதைக்கு வருவோம். இங்கே இந்த சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 7 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் 22 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட S14 வரும்போது 6 மணி நேரம் 15 நிமிஷம் வரலியமான ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடைச்சாவே பெரிய விஷயமா இருக்கிறதுனால பேட்டரி லைஃப் எனக்கு மேசிவாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் 2 டைம் இந்த ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஆஃபீஸு கால்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மேபி ஈவினிங் ஒரு 4 to 5 வரலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த போன்ல இன்னும் நல்லா பண்ணிருக்க ஒரு ஏரியா என்னன்னா இதோட கேமரா செட்டப் தாங்க. இங்க பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து 50 MB சென்சார், ரெண்டாவது 12 MB அல்ட்ரா வைட் சென்சார், மூணாவதா இருக்கிறது 8 MB டெலிஃபோட்டோ லென்ஸ். இதுல இந்த பிரைமரி சென்சார்ல எடுக்கிற போட்டோஸோட கலர்ஸ், டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நல்லா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட்ல எடுக்கும்போது டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் இமேஜஸ்லயும் உங்களுக்கு நல்ல அவுட்புட் எதிர்பார்க்கலாம். அல்ட்ரா வைட் சென்சாரும் க்ளோஸ் டு மெயின் சென்சாருக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுது. ஆனா அந்த 3x டெலிஃபோட்டோ லென்ஸை பொறுத்த வரைக்கும் டே லைட்ல எடுக்கும்போது நல்ல பிக்சர்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா ஈவினிங் அண்ட் லோ லைட்ல யூஸ் பண்ணும்போது அந்த 3x டெலிஃபோட்டோ அப்படின்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது 10 MB சென்சார் தான் இன்னுமே கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் டே லைட்ல ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க இந்த 30K செக்மெண்ட் அப்படின்றத மைண்ட்ல வச்சு பார்க்கும்போது. ஆனா இங்க வீடியோ ரெக்கார்டிங் வரும்போது 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல இது ஒரு சாலிடான
வீடியோ ரெக்கார்டிங் முக்கியமா வீலாக்லாம் பண்றீங்கன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4K 60 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி வைஸும் சரி, ஓரளவுக்கு டீடைலும் நல்லாவே ரீடைன் பண்ணுது. பேக்லயுமே இங்க மெயின் சென்சார்ல 8K சப்போர்ட் இருக்கு. ஆனா பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 4K 60 FPSல நீங்க ரன் பண்ணும்போதும் ஸ்டெபிலிட்டி வைஸும் சரி, டீடைல்ஸ் வைஸும் சரி நல்லாவே பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. இதோட ஃபுட்டேஜை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஏரியா இதோட சாஃப்ட்வேர்ஸ். இங்க சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் Android 14 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸோட ரன் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்போ One UI 8 சேர்த்து Android 16 ரன் ஆகுது. இன்னொரு மேஜரான பாசிட்டிவ் என்னன்னா, இனிமே உங்களுக்கு 5 வருஷத்துக்கான OS அப்டேட் பெண்டிங் இருக்கிறதுனால இந்த போன் ஒரு சாலிடான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கும். முக்கியமா இதுல இந்த நவ் பிரீஃப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ற மாதிரி இருக்கு. நீங்க சாம்சங்கோட UI பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் தட்டி விட்டு போங்க. அப்புறம் அதர் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் ரொம்பவே நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. நெட்வொர்க் அண்ட் ஸ்டெபிலிட்டி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 17 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல நான் செக் பண்ணும்போது சரி, அவுட்டோர்ல நான் யூஸ் பண்ணும்போது சரி, மேஜரான கால் டிராப்பியோ இல்ல பிரவுசிங் யூஸ் பண்ணும்போது பெரிய குறைகள் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. அப்புறம் அதர் ஃபங்க்ஷனல் பார்க்கும்போது இங்க உங்களுக்கு Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்துக்கான 5.3 வெர்ஷனோட சேர்த்து NFC சப்போர்ட் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் அசால்ட்டா பண்ணலாம். ஆனா இங்க உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் இல்ல அப்படின்றதுனால ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்ன வேணும் அப்படின்றத வாங்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட பிரைசிங்கை பத்தி பேசும்போது இந்த போன் 8GB 128GB வேரியன்ட் கரெக்டா 31,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. இந்த பிரைசிங்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேமிங்க்கு கன்சிடர் பண்றவங்களா இருந்தாலும் பேட்டரி லைஃப் நல்லா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களும் இந்த போனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவுட்டோர் யூஸ் பண்றவங்களும் ஹீட்டிங் காரணத்துக்காக இந்த போனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா சாலிடா கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்பீக்கருக்கான அவுட்புட், மீடியா கன்செப்ஷன், நார்மலான காலிங்ல இருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த போன் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த போன் வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. நான் கூடிய சீக்கிரம் பண்ண முயற்சி பண்றேன். பாய்.